அதனால் இதுக்கு விட பெரிய பாராளுமன்றம் இருப்பதால் இன்னும் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது, இன்னும் விவாதம் பண்ணலாம் என்ற நினைப்பு தவறு. ஏன்னா அதில் நேரம் பத்தாது. ஏன்னா இந்த கூடுற நேரத்தில் இன்னும் 340 பேர் இருந்தாங்கன்னா பேசுறதுக்கு நேரம் இருக்காது. முல்லை பெரியாறு, மேகதாது இந்த மாதிரி பிரச்சனைகளை குறித்து பேசாம அதுக்கெல்லாம் கூப்பிடாம இதுக்கு கூப்பிடுறாங்களே. இதுக்கு முல்லை பெரியாருக்கும் மேகதாதுக்கும் பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிட முடியாது. தெலுங்கானா முதலமைச்சரையும், ஆந்திராவில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களையும், ஒரிசாவில் இருக்க அரசியல் கட்சி தலைவரையும் கூப்பிடுவாங்க. எதுக்கு எந்தெந்த ஃபோரம்னு தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. டீலிமிட்டேஷன் என்றது இந்தியாவையே பாதிக்கப் போகிறது. இந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பேசாத மாநிலங்களை பெரிய அளவில் பாதிக்கப் போகிறது. இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனே மாற்ற போகிற விஷயத்துக்கு இவங்க எல்லாம் கூப்பிடும். மேகதாவை பற்றி பேசணும்னா அதுக்கு கர்நாடகாவோட பேசணும், இல்லை காவிரி ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டோட பேசணும், முல்லை பெரியாரை பேசணும், கேரளாவோட பேசணும். அதுக்கு நமக்கு பிடிக்காட்டி உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். அதுக்கு பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கைக்காக நாளைக்கு பாஜக சார்பாக திருச்சியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ரெடி பண்ணுறாங்க. அது மாநாடுக்கு இணையாக செய்வதாக, தேர்தலுக்கு முதல் படியாக செய்கிறதாக சொல்கிறாங்க. அவங்க ஓரங்கட்டப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. பாரதிய ஜனதா கட்சியோடைய இந்துத்துவ கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ரெண்டாவது, நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த 3வது மொழியை கட்டாய பாடமாக்குவதை எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. 2 மொழியை முழுதாக படித்த பின்னர் 3வது மொழிக்கு பற்றி யோசிக்கலாம். வட மாநிலங்களில் நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தையாவது எந்தெந்த 3 மொழியை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தயவுசெய்து இந்திய அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை விடட்டும். இல்லாட்டி அதற்கு வக்காலத்து வாங்கும் பாஜக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கும். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, வட இந்தியாவிலும் பல பேர் வராங்க நம்ம ஊருக்கு வேலை செய்கிறது. திருச்சிக்கே ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வேலைக்காக வருகிறார்கள். வரத்துக்கு முன்னாடி அவங்க ஆத்திச்சோடியும் திருக்குறளையும் படிச்சுட்டா வராங்க. தமிழ் இலக்கியம், குற்றியலுகிறோம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கத்தை படிச்சுட்டா வராங்க. எழுத படிக்க தெரியாது, தமிழ் தெரியாது. இங்கே வராங்க, தேவைக்கேற்றால் போல் 6 மாதம் 7 மாதத்தில் கொஞ்சம் பேசும் தமிழை கற்றுக்குறாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வட இந்தியாவுக்கு சென்று ஹிந்தி பேசுகின்ற மக்களோடு மட்டும்தான் பழக வேண்டும் என்ற நிலை யாருக்காவது தள்ளப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள். எந்த மொழியையும் கட்டாய பாடமாக தமிழ்நாட்டுக்கு திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது.